ஹலோ கைஸ், என்னது கேஜிஎஃப் பட டைரக்டரோட படத்தில் அஜித் நடிக்க போகிறாரா? கேட்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. நடிகர் அஜித் அடுத்ததாக கேஜிஎஃப் பட இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜிஎஃப் யூனிவர்ஸில் நடிகர் அஜித் இணைய போகிறதாகவும் பரபரப்பாக கோலிவுட்டில் தகவல்லாம் பரவிட்டு வந்துட்டுருக்கு. விடாமுயற்சி படத்தை முடித்த கையோட நடிகர் அஜித் அடுத்ததாக குட் பேட் அக்லி படத்தில் விரைவில் நடித்து முடிக்க இருக்கிறாரு. விடாமுயற்சி படத்தை போலவே வருஷ கணக்கில் நேரத்தை தேவையில்லாமல் வீணாக்காமல் ஆதிக் ரவிச்சந்திரன் பக்காவாக பிளான் போட்டு ஒவ்வொரு ஷெடியூலாக முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காராமா. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய அந்த படம் நிச்சயமாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளே ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. கேஜிஎஃப் 1 மற்றும் 2 2 படங்கள் மூலிமா இந்திய அளவில் பிரபலமான இயக்குனராக மாறினவர் தான் பிரசாந்த் நீல். யாஷ் நடித்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் மிரட்டிய நிலையில் தெலுங்கில் பிரபாஸ் நடித்த சலார் 1 படத்தையும் இயக்கி வெற்றி கண்டார். அடுத்து சலார் 2 படத்தை இயக்கி வரக்கூடிய பிரசாந்த் நீல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தை வச்சு இயக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. கேஜிஎஃப் யூனிவர்ஸில் அஜித் குமாரை ஒரு முக்கிய அங்கமாக இணைய போகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கேஜிஎஃப் 3 படத்தில் யாஷ் மற்றும் அஜித் குமார் இணைஞ்சு நடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. பிரசாந்த் நீலை ஏற்கனவே டோலிவுட் நடிகர்களான ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் புக் பண்ணிட்டதா சொல்லப்படுது. கேம் சேஞ்சர் படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படத்தில் நடிச்சுட்டு வரக்கூடிய ராம் சரண் அடுத்ததா பிரசாந்த் நீல் படத்தில் நடிக்க போறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி தேவரா படத்தை முடிச்ச கையோட பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடிக்க போறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. கேஜிஎஃப் 3 பாகம் வெளியாக இன்னும் பல வருஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதற்கிடையில அஜித்தை பிரசாந்த் நீல் எப்படி படத்தை வச்சு இயக்க போறார் அப்படிங்கிறது தெரியல. மல்டி ஸ்டார் படமாக பிரசாந்த் நீல் உருவாக்குனா மட்டும்தான் அதற்கு சாத்தியம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வட்டாரங்கள்லேருந்து பல வகையான தகவல் வந்துட்டுருக்கு. இன்கேஸ் நம்ம பிரசாந்த் நீல் அவர்களோட டைரக்ஷனில் அஜித் குமார் நடித்தார் அப்படின்னா அது வேற லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் நம்ம அஜித் ரசிகர்களுக்கு அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை.